8ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 4 பயிற்சி 4.1ல 6வது கணக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓர் எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20%ஐ காண்க. சரியா? ஓர் எண்ணோட 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு? 82.5. அந்த எண் 20%ஐ காண்க. அந்த எண்ணோட 20%ஐ காண்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அந்த எண்ணை நம்ம எப்படின்னு எடுக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எண் எக்ஸ் என்க. அந்த எண்ணோட 75%. சரியா? அப்படின்னா எப்படி எழுதணும்? எக்ஸின் 75% மைனஸ் வித்தியாசம் என்னது? கழிக்கணும். மைனஸ் அதே எண்ணோட 60%ங்கும் போது எக்ஸின் 60% is equal to 82.5. இப்போ இதை எப்படி எழுதிக்கணும்? 75/100 சதவீதங்கும் போது 100. இந்த எக்ஸ் எழுதிக்கிறோம். இன்டு எக்ஸ் மைனஸ் 60/100 இன்டு எக்ஸ் is equal to 82.5. இப்போ ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு எக்ஸும் பொதுவாக இருக்கு, 100ம் பொதுவாக இருக்கு. அப்போ x/100 நம்ம பொதுவாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 75 மைனஸ் 60 is equal to 82.5. x/100 பெருக்கல் 75லேருந்து 60 கழிச்சா 15 is equal to 82.5. இப்போ இதில் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். x is equal to 82.5. இந்த 100 அங்கே போகும்போது மேலே வந்துடும். 15 மேலே இருக்கனால இங்கே வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடும். ஓகேவா? 15. இப்போ என்னம்மா அடி கொடுக்குறதெல்லாம் அடி கொடுக்க போகிறோம். இதை 5 ஆயப்போடு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன எத்தனை முறை வரும்னா 3. இதில் ஓர் 5 5 மீதி 3. 32ல் 6 5 30 மீதி 2 புள்ளி இங்கே 25 இருக்கு. 5 25. இனி இதை 3 ஆயப்போடு கேன்சல் பண்ணோன்னா ஓர் 3 3 I3 15 மீதி 1 புள்ளி வச்சுட்டு I3 15. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 5.5 இன்டு 100ன்னு கிடைக்கும். 5.5 100ஆல் பெருக்கிறோம். பெருக்கும்போது இந்த 0க்கு இந்த தசமம் இங்கே வந்துடும். இப்போ இந்த ஒரு 0க்காக நம்ம என்ன பண்ணோம்? இங்கே ஒரு 0 போட்டுறணும். அப்படின்னா 550 வந்துடும். சரி? 550. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 550. தேர்ஃபோர் அந்த எண் 550. இப்போ இந்த எண்ணோட எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்கன்னா 20%. அப்போ 550 20% ஈக்குவல் டு 20/100 இன்டு 550. இது 0வும் 0வும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்புறமா ஓர் 10 10 2 10 20 2 பெருக்கல் 55. 2 55 பெருக்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா 110. 110 இந்த கணக்கான ஆன்சர். தேங்க்யூ.